அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான பல செய்திகளோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். தயவு செய்து இன்றைய வீடியோவை ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி காலையில் போட்ட வீடியோ பார்க்கலன்னா தயவு செய்து அதையும் பாருங்கள். அதில் பல முக்கியமான தகவல்கள் இருக்குது. த கோட் லைஃப். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று நடிச்சிருந்தார் மலையாள நடிகர் ஒருவர். அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சவுதி அரேபியாவில். ஆனால் சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்கள், அதே மாதிரி நல்ல மனிதர்கள், சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து அந்த நாட்டில் தொழிலாளர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளையும் வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு தொழிலாளரை நாய்க்கூட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சவுதி குடிமகன் பலதியா லாரியில் அடிபட்டு நேற்றைய தினம் ஜஹ்ராவில் சம்பவ இடத்துல உயிரிழந்திருக்கிறாரு. அதே மாதிரி இன்னும் 7 பேர் பார்த்திங்கன்னா படுகாயம் அடைந்திருக்கிறாங்க 6வது ரிங் ரோட்டில் நடந்த ஒரு கோர விபத்தில். பங்களாதேஷுக்கு எதிராக திரும்பியதா இந்தியா? ஹசீனாவுடன் சேர்ந்து தண்ணியை திறந்து விட்டார்களா? 18 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் 2-3 டேம்களில் இருந்து வந்த வெள்ள நீரால். கோயத்துடைய முனிசிபாலிட்டி எதிர்வரும் நாட்களில் இன்னும் அதிகமான வேலை திட்டங்களை முன்னெடுக்க போகிறாங்க பலவித சோதனைகளோடு. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். 100க்கு 100 டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இல்லை. 100க்கு 100 1% கூடவும் இல்லை குறைவும் இல்லை. சரியாக 100க்கு 100% ருத்துபாவை எதிர்வரும் வாரம் வரைக்கும், அடுத்த கிழமை முடியும் வரைக்குமே இந்த ருத்துபா தாக்கம் இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு வானிலை ஆய்வாளர் பெதர் அமீரா. இப்போ நீங்கள் இந்த பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா, நான் ஜெமியாவில் இருந்து வண்டியில் போய் பார்க்கிங்கில் ஏறுறேன். சாதாரணமாக ஒரு 30 செகண்ட் கூட ஆகாது. ஜெமியாக்குள்ளே ஏசி இருக்குது. ஜெமியாக்குள்ளே இருந்து வண்டிக்கு வார அந்த கேப்பில் 30 செகண்டில் வேர்வையே இல்லாமல் ஏசி கூலுக்குள்ளேருந்து வெளியாகி வந்தேன்னா வண்டிக்குள்ளே ஏறுறதுக்கு இடையிலேயே எப்படி வேர்க்குது பாருங்கள். ருத்துபாவுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் தண்ணீரை அதிகமாகவே பருகுங்க. எந்த அளவுக்கு வியர்வை வெளியாகுதோ அந்த அளவுக்கு தண்ணீரை பருகுங்க. இல்லைன்னா உடம்புல நீர்ச்சத்து வற்றக்கூடிய தன்மை ஏற்படலாம். தயவு செய்து கவனம். صبحكم الله بالخير. واليوم الجمعة 23/8 ولاحظنا الرطوبة العالية على الكويت وصلت في المناطق الجنوبية إلى 100% وفي شمالها وصلت إلى 90%، وهذا بسبب سيطرة المنخفضات الجوية وهي رياح جنوبية شرقية تعبر البحر، فدخلت علينا هذه الرطوبة وهذه الحرارة، فارتفعت عندنا نسبة الرطوبة العالية. ومتوقع بكرة إن شاء الله السبت أن تضعف الرطوبة شوي مع تحول الرياح إلى المتقلبة، ويوم الأحد والاثنين والثلاثاء تعاود الرطوبة العالية مع تحول الرياح إلى الجنوبية الشرقية مرة ثانية. لكن يوم الأربعاء والخميس والجمعة القادم راح تضعف الرطوبة وتنتهي مع تحول الرياح إلى الشمالية الغربية، وهي مرتفعات جوية ورياح هابطة تطرد نسب الرطوبة عن المنطقة، وبالتالي ندخل في أجواء جافة وتنتهي الرطوبة. لكن متوقع أن تعاود الرطوبة مرة ثانية مع تحولها إلى الرياح الجنوبية الشرقية وتضعف شوي مع الرياح المتقلبة وتنتهي مع الرياح الشمالية الغربية الصحراوية. فهذه الأجواء المتوقعة خلال الفترة القادمة من موسم السيل، فهو أجواءه رطبة لأن الرياح الجنوبية تسيطر علينا، فنشهد رطوبة عالية. متوقع إن شاء الله أن تستمر معنا الرطوبة حسب اتجاه الرياح، والله أعلم. நல்லதிலிருந்து கெட்டதிலிருந்து எல்லாத்தையுமே பார்க்கலாம். முதலாவது ரஷ்ய பிரசிடென்ட் இஸ்லாம் மார்க்கம் உலகிலேயே தலை சிறந்த மார்க்கம் அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. ரஷ்ய நாட்டின் அதிபர் விளாடிமிர் புட்டின் இதை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை சீரழிக்கிற விதமாகவும் சில விடயங்கள் நடக்குது. இஸ்லாமியர்கள்கிட்ட தான் இந்த கேள்வி. என்னோட வீடியோ பார்க்கக்கூடிய இஸ்லாமியர்களே, பள்ளியில் அதான் தொழுகைக்காக அழைக்கிற வாங்கு சத்தத்தில் இந்த மாதிரி ஒரு சத்தத்தை எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? இப்படி ஒரு சத்தம் இருக்குதா? வாங்கோட அது அட்டாச் பண்ணியிருக்குதா? வீட்டில் தொழுகை சொல்கிறது பாருங்கள். இப்போ சவுதியில்
ஹையால சலாத் இல்லை, ஹையால சலாத் இல்லை, ஹையால ஃபலாக்கு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஹையால சலாத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, சல்லி ஃபில் பியூத்துக்கும், வீட்டிலேயே தொழுதுக்கோங்க. கண்ணு தெரியாட்டும் கயிறு கட்டி நடந்து போய் தொலை சொல்லியிருக்குது பள்ளிக்கு இஸ்லாம் மார்க்கம். கண்ணு தெரியாட்டியும் ஒரு கைத்தை கட்டி அதில் பிடிச்சு சரி போய் தொழுகுங்க அப்படின்னு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்த இஸ்லாம் மார்க்கத்தில் இன்னைக்கு பள்ளி முவாசின் வீட்டிலேயே தொழுங்கன்றாரு மழை பெய்கிறதால. என்னதான் நடக்குது தெரியல. சவுதி அரேபியாவில் நடக்கும் மிகப்பெரிய கொடுமைகள், அநீதிகளை வெளிக்கொண்டு வந்தது சில சமூக ஊடகங்கள். நாய்க்கூட்டில் போட்டு ஒருத்தரை அடைச்சி வச்சு பாடம் படிப்பிக்க கொடுக்குறாரு கஃபீல். உனக்கு நான் அல்லம்க்கும், உனக்கு நான் பாடம் படிப்பிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு கூட்டில் போட்டு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த கோட் லைஃப் அப்படின்னு ஒரு மலையாள நடிகர், அவர் பேர் என்னன்னு தெரியல எனக்கு, சிரஞ்சீவியா என்ன ஒரு பேர் தான். அவர் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடிச்சிருந்தார், த கோட் லைஃப்னு. ஒரு நஜீப் அப்படின்ற ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து. ஏன்னா அவர் சவுதி அரேபியாவில் பட்ட துயரம், துன்பம், கஷ்டம் அதை பற்றி ஒரு படம் அடிச்சிருந்தார். ஆனால் அந்த படத்துக்கு சிலர் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது என்ன, எங்களை அரபிகளை நீங்கள் ரொம்ப மோசமாக சித்தரிக்கிறீங்களா, காட்டரபி மாதிரி ரொம்ப ஒரு கொடூரமானவன்களை சித்தரிக்கிறீங்களா அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற காட்சி, ஒரு தொழிலாளரை அடித்ததுக்கு அந்த தொழிலாளர் போய் முதலாளிகிட்ட சொல்லும்போது முதலாளி அடித்தவனை கட்டிப்பிடிச்சி வழி அனுப்பி வைக்கிறது தான் அந்த காட்சி வருது. அதையும் பாருங்கள். ஆனால் இதில் என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னா, இந்த படத்தில் உங்களை பற்றியோ இல்லை குவைத்திகள் அந்த அரபிகளை பற்றியோ யாருமே சொல்லலை, ஒரு ஸ்பான்சர் செய்யக்கூடிய பிழையை தானே சொல்கிறாங்க, அப்போ ஏன் நீங்கள் இதுக்கு கோபம் எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர்கள் கேட்டிருக்காங்க. அந்த படத்தில் நியாயத்தை தானே சொல்கிறாங்க. ஒரு ஸ்பான்சர் செய்யக்கூடிய தவறு, ஏர்போர்ட்டில் நின்று ஒரு தொழிலாளரை பிடிச்சிட்டு போய் கஃபீல் யாருன்னு தெரியாமல் நிற்கும்போது புதுசாக வந்தவரை, சரிவா நான் தான் கஃபீல் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் வண்டியில் ஏற்றி கொண்டு போய் பாலைவனத்தில் ஆட்டுப்பண்ணையில் விடுறாரு. கஷ்டப்பட்டு ரொம்ப காலமாக சாப்பாடு தண்ணி இல்லாமல் கம்பெனியில் வேலைக்கு வந்த தொழிலாளர் கடைசியில் ஆட்டுப்பண்ணையில் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு போய் பாலைவனத்தில் கஷ்டப்பட்டு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கடைசியில் பாலைவனத்துலேருந்து தப்பி நடு ரோட்டுக்கு போய் ஒரு அரபி அவரை பிடிச்சி கொண்டு போய் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட ஒப்படைச்சி கடைசியாக நாட்டுக்கு அனுப்பினது தான் அந்த கதை. அந்த கதையை சிலர் இப்போ எதிர்க்கிறாங்க, ஆனால் சிலர் ஆதரிக்கிறாங்க. அது ஒரு ஸ்பான்சர், இந்த மாதிரி அநியாயம் செஞ்ச ஸ்பான்சரை பற்றி தான் அதில் போட்டிருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதுதான் நாய்க்கூட்டில் போட்டு வச்சிருக்கிறாங்க ஒரு தொழிலாளரை. فك لك كلب، بفك لك كلب انا هلا ياكله مو بيعضه. لا الجوال وين حق الان؟ ما والله ما فكيتك لين تدفع قيمة اللي زرفته، والله ما فكيتك. شوفني حلف والله ما فكيتك، والله ما فكيتك لين تطلع ولا اسلم، ما في غيرها. انا علمتك يا انك تسولف زي رجال وبراويك بخليك ترجع، انا بخليك رجال ان شاء الله. جل ما عليك من احد، ما تريح بيننا، ما تريح بيننا، ما تريح بيننا يا عيال. خلوني معها شوي عبد الله يا ظافر. ها ابن الخون ابوك وشك اشتري اعمل ايه يعني؟ يلا يا عم انا فاضي مش حد صاحب الموبايل بس مش اكتر. नजरिया लागे नहीं कहीं ओ नजरिया लागे नहीं कहीं La
लागे नहीं कहीं और, लागे नहीं कहीं और, लागे नहीं कहीं और, ओ। எல்லாமே சென்சார் பண்ணி தான் காட்டணும், எதுவுமே பப்ளிக்காக காட்ட முடியாது தெரியும் தானே. அப்புறம் வீடியோவே தூக்கிட்டு போயிடுவாங்க முதலாளிகள், ஓனர் யூடியூப். அதே போல் இப்போ பாருங்கள், அந்த பொடியன் உடனே போய் சொல்கிறாரு, பணம் கொடுக்காம போகிறாரு, கேட்டதுக்கு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல, முதிர் வந்துட்டு என்னோட காசு இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் நிலைமை. அவ்வளோதான், அந்த கட்டி பிடிச்சாச்சு கொஞ்சியாச்சு, அவ்வளோதான், அதோடு எல்லாம் போச்சு. தொழிலாளர்கள், குறிப்பாக வீட்டு தொழிலாளர்கள், அவங்களுக்குரிய சட்டத்தை பற்றி தொடர்ந்துமே நாங்கள் இப்போ கிட்டத்தில் இப்போ ரீசெண்டாக நான் போனேன் இல்லையா, போய் பேசினேன் இல்லையா, இந்த ஃபெடரேஷன், இந்த லேபர் யூனியன் ஃபெடரேஷன், அவங்க இது சம்பந்தமான மேலதிக நடைமுறைகளை முன்னெடுக்க போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் சொன்னேன் இல்லையா, ஓட்டுநர்களுக்கு 2.5 வருடமாக இருக்கிறது 6 மாதமாக மாற்றுறதுக்கான வழக்கு தாக்கல் பண்ண போகிறோம். அதில் எந்த மாதிரி வருதுன்னு தெரியல. ஒரு வேளை மேல்முறையீடு போட்டு 3-4 லோயர் பிடிக்க வந்துச்சுன்னா நிச்சயமாக ஒரு நிதி உதவி தேவைப்படலாம். அப்படி தேவைப்பட்டால் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் உங்களால் முடிஞ்சது 1 தினார் சரி, 5 தினார் சரி, எவ்வளவோ உங்களால் முடிஞ்சதை உதவ பாருங்கள். ஏன்னா இதை கட்டாயமாக வழக்கு ஒன்று போட்டு இந்த ஓட்டுநர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வரணும். 2.5 வருஷமாக இருக்கிறது, குறைஞ்சது ஒரு 6 மாதம் வசதி நம்ம மாற்றிட்டோன்னா உண்மையிலேயே ரொம்ப இலகுவாக இருக்கும். 2.5 வருஷம் இங்கேருந்து போயிட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 6 மாதத்துலேயே திரும்பி வந்துடலாம். அதே போல தான் வீட்டு தொழிலாளர்களுக்கு நடக்கக்கூடிய வன்முறைகள், இந்த நாட்டில் அதிகமாகவே நடக்கக்கூடிய கொடுமைகள், சித்திரவதைகளை பற்றிய ஃபுல் விவரம், ஃபுல் டீட்டெயில்ஸை நான் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த மீட்டிங் இன்னும் ஆர்கனைஸ் பண்ணலை, ரெடி பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் ஆளுங்க போக வேண்டியிருக்கும். அதால் எல்லாமே அவங்களையும் ரெடி பண்ண வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் அவகாசம் தேவைப்படும். அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு போய் நிச்சயமாக மொத்தமாகவே நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவங்க முன்னாடி வச்சு அது எல்லாத்தையுமே நாம் கவரேஜ் பண்ணி தனியாக நம்ம ஒரு வீடியோவாக ரெடி பண்ணணும். அப்போ தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இந்த நாட்டில் உள்ள அனைவரும் பார்க்கக்கூடிய மாதிரி அவங்களோட மீடியாவிலையும் ஷேர் பண்ணி நம்ம மீடியாவிலையும் ஷேர் பண்ணி நல்ல ஒரு நடவடிக்கை ஒன்று விரைவில் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சவுதி அரேபியாவில் நடந்த வீடியோக்கள் தான் நான் இப்போ காட்டினது. அதே மாதிரி சவுதி அரேபியா மட்டும் இல்லை, ஒமான் இருக்குது, குவைத் முக்கியமாகவும் இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில நாடுகள்லையும் இந்த துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தொழிலாளர்கள். தொழிலாளருக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க தான். இப்போ இவரெல்லாம் பேசினது பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு பொடி போட்டு கிழிச்சிட்டாரு, கிளின்னு கிழிச்சிட்டாரு அரபிகளை. تصير في تطبيق القانون في المشكله مو فيهم، يطلع واحد يطلع وحده وسخين وريحتهم خايسه، قسما بالله عيب تدور الترند وتدور الشهره على سمعه الكويت وعلى حساب المساكين. الواحد يخجل يستحي لما يشوف ويسمع الكلام هذا. الوافد على قد حاله، يركب المواصلات، يركب التاكسي، اكيد بيعرق. الكويت يطلع من باب بيته يركب سياره يروح المكان اللي يبيه. النظافه ما لها شغل بالجنسيه. الوافد اللي انت حط عليه هم اللي يبنون، هم اللي ينظفون، هم اللي يدرسون، هم اللي يعالجون، يشتغلون شغله ما يشتغلها الكويتي. اقسم بالله اني اطلع من النادي سيارات اللي بالنادي وجبات وزقاير وبطول ماي كلهم كويتيين. نقول الكويتيين كلهم وسخين. الناس كلها قاعد تشوفكم لغه الجمع لغه الجهاله، هم ريحتهم نتنه، العنصريه اللي ريحتها نتنه. سكت الكلام. الحرب اللي قاعد يشنها بعض المواطنين على الوافدين حرب غريبة قسما بالله، كأنها مدفوعة الأجر. ابعدوا الوافدين، فكونا من الوافدين، سفروا الوافدين. يا أخي أنت بلد بعد الله سبحانه وتعالى ما تعيش بدون الوافدين، أنت عايش على الوافدين. البنا وافد، البنشرتشي وافد، الكهربائي وافد، السباك وافد، الكواي وافد، اللي يحلق لحيتك وافد، اللي يغسل ملابسك وافد، كل شيء. وأنت ما قاعد تسوي شيء. أنت احمد ربك على النعمة والخير اللي عايش فيه. بعدين الوافد انت مو تجمل عليه، ترى الوافد قاعد يشتغل يعني بعرق جبينه، ترى شيء مقابل عمل. اذا ضحك عليك وافد 1 أو 2 أو 3 اللي يخالفون القانون يعاقبون، احنا ضدهم كلنا. لكن تعمم الوافدين والوافدين ازعجونا الوافدين. انت بدون الوافدين ما تسوي شيء، انت شغلتك اكل ونوم وشرب بس، ومتبطح تحت المكيف وتغرد ضدهم. يعني انت لا فائده ولا زايده. اصلا الوطن لو يقارنون بينك وبين الوافد انت اللي تهاجمهم، قسم بالله يختارون الوافد ويتركونك. فأنت ليش يعني هالحرب؟ ليش تكره الناس فيك؟ يعني ليش تكره الناس بوطنك؟ يا أخي هذا الوافد هذا بالنهاية إنسان. أنت ترى تطلع من دوامك ترجع عيالك تلاقيهم، هذا يتغرب عن عياله 1 و2 و3 و10 بعضهم.
يعني ما يشوفهم. أنت لو يوم يومين ما تشوف عيالك تنجن، فاستغرب من هالهجوم عليهم. بعدين الوافد أهم منك أنت، خصوصا هذول النوعية اللي لا فائدة ولا زايدة، اللي بس يهاجمون الوافدين. والله الوافد أهم منك بالوطن، على الأقل منه فائدة، أنت ما منك أي فائدة. فاحترم نفسك واحمد النعمة اللي أنت فيها، واترك السالفة البايخة. صح؟ إيه. أنت طقيتي بيبي في مخ ما في طقيه، صح ولا ماكو صح؟ صح. طقيتي، ليش طقينا؟ ماكو حرام؟ حرام ماما. أنت غلطان ولا ماكو غلطان؟ غلطان. أنت سويتي بولا وين؟ طشت ماما. بولا مال طشت، صح؟ سويتي بولا مال طشت، هذا غلط ولا ماكو غلط؟ غلط ماما. غلط ماما. حطيتي أكل مال بيبي، أكل مال بيبي، أكل فاميلي، أكل كله مع أكل، صح ولا ماكو صح؟ صح ماما. هذا غلط ولا ماكو غلط؟ غلط ماما. غلط ماما. ما أنت ماكو خوف من الله؟ يعرف الله؟ يعرف الله صح؟ அந்த பெண்ணுக்கு இவங்களை பற்றி இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லையே. அவங்க பேரை கூட நான் மென்ஷன் பண்ணலை. அல்லாஹை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்களே, இந்த சொல்கிறவங்களுக்கு அல்லாஹை பற்றி தெரியுமோ தெரியல. ஏன்னா இப்போ தூதரகத்தால் இவங்களுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கிறாங்க, கேஸ் போட்டிருக்கிறாங்க. கேஸை வாபஸ் வாங்க சொல்லி இப்போ இந்த சகோதரிக்கிட்ட அவங்க மடிப்பிச்சு கேட்குறாங்க, கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, நான் தெரியாமல் தானே செஞ்சிட்டேன் அப்படின்னு. நான் இப்போ அதுக்கு உடனடியாக அந்த சகோதரிக்கு தகவல் அனுப்பினது என்னென்னா, நஷ்டம் எடுக்க கேளுங்க, நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கினா 1,00,000 தினார் தாங்க அப்படின்னு நஷ்டம் எடுக்க கேளுங்க. என்னை வீடியோ போட்டு அவமானப்படுத்தினதுக்கு நஷ்ட ஈடு கேட்கணும். நஷ்ட ஈடு இல்லாமல் இந்த கேஸை வாபஸ் வாங்கக்கூடாது. இந்த கேஸை வந்து மறுபடியும் ப்ரெஷர் பண்ணணும், இலங்கையில் இருக்கக்கூடிய குவைத் தூதரகத்துக்கு போய் அப்படின்னு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்குது. பொய்யா ஒரு வீடியோ எடுத்து எங்கள் நாட்டு பெண்ணை வந்து கேவலப்படுத்திட்டு அதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டால் சரி வருமா? இப்போ போட்டுக்கிறாங்க எம்பசியால் இந்த கேஸை கொண்டு போகிறாங்க முன்னெடுத்து. எம்பசி முன்னெடுத்து கொண்டு போகிறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக நாங்கள் முன்னெடுப்போம். அந்த சகோதரிக்கு நடந்த அநீதிக்கு இதற்கு பிறகு யாருக்குமே நடக்கக்கூடாது. அதே மாதிரி தான் யார் என்ன சொன்னாலும் சரி, தயவு செய்து வீடியோவுக்கு மட்டும் ஃபோர்ஸ் கொடுக்காதீங்க. அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணினாலும் நீங்கள் வந்து பொய்யா ஒரு விடயத்தை சொல்லாதீங்க, உண்மையை மட்டும் பேசுங்க. அடுத்ததாக சவுதி அரேபிய குடிமகன் ஒருவருடைய வாகனம் வந்து குவைத்துடைய பெலதியா முனிசிபாலிட்டி வண்டி குப்பை லாரியில் மோதி இருக்குது. சம்பவ இடத்திலேயே அந்த நபர் உயிரிழந்திருக்கிறாரு. சம்பந்தப்பட்ட ஓட்டுநரை, குப்பை லாரி ஓட்டுநரை விசாரித்து வருகின்றார்கள் ஜஹரா காவல்துறை. அதே மாதிரி 6வது ரிங் சாலையில் நடந்த ஒரு திடீர் விபத்து, வாகனங்களுக்கு இடையேயான அந்த விபத்தில் 7 பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. அனைவரையும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்குது. ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம், வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. பல கட்ட விசாரணைகளின் பின், பல கட்ட தீர்மானங்களின் பின் குவைத்துடைய முனிசிபாலிட்டி இன்னும் புதிய வேலை திட்டங்களை முன்னெடுக்க போகிறாங்க. சில தடைகள், விதிமீறல்கள் அனைத்துக்குமே அதிரடியான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குவைத்துடைய முனிசிபாலிட்டியின் டைரக்டர் ஜெனரல் சவுத் அல் தபூஸ் அவர்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்களில் உள்ள குறைபாடுகள், அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடிய குறைநிறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வேலை திட்டம், வீதிகளினுடைய குப்பைகள் அகற்றக்கூடிய வேலை திட்டம், அதே மாதிரி இன்னும் சில முக்கியமான புதிய நடைமுறைகளை கொண்டு வர போகிறாங்க. அதே போல் அப்பார்ட்மெண்ட்கள், முக்கியமாகவே பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்களுக்கு புதிய சட்டத்திட்டங்கள் வரைபடத்தில் வரப்போகுது. வரைவு சட்டம் ஒன்று புதுசாக கொண்டு வர போகிறாங்க. அதனால் இனி வருங்காலங்களில் இந்த ஹாரிஸாக இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்களில் நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். ஏன்னா உங்கள் பேரில் தான், உங்களுக்கு தான் ஃபைன். யார் என்ன பண்ணாலும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஹாரிஸுடைய பேரில் தான் அபராதம் விழும். அதே மாதிரி தயவு செய்து இனிமேல் கவனமாக இருங்க. அந்த குப்பைகளை தெருக்களில் வீசுறது, கண்ட இடங்களில் குப்பைகளை வீசுறது, குப்பைகளை வந்து நாசப்படுத்துறது. இப்போ பேக்கில் எல்லாமே கட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏதாவது பொருள் இருக்குமா, ஏதாவது தேருமான்னு பார்க்குறதுக்காக போய் குப்பை தொட்டியில் என்ன செய்வீங்க, அந்த பேக் எடுத்து அதை கிழித்து அதை ஃபுல்லாகவே கொட்டி உங்களுக்கு தேவையானதை புறக்கி எடுத்துகிட்டு அப்படியே அதை விட்டுட்டு போகிறது. அதுக்கெல்லாம் வந்து அதிகபட்ச தண்டனைகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். அரபி தெரிஞ்சவங்க இவர் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. صحيح. يعني في اشياء احنا مثلا نقدر نقول انه ما احنا قادرين نتخطى هالخطوه هذه لان القانون مكبلنا بهالطريقه هذه، بس شنو اللي نقدر نعدل عليه؟ قدرنا نعدل عليه طبعا بالاضافه الى تغيير الهيكل التنظيمي لجميع القطاعات. يعني عندنا مثلا قطاع لازم يكون عندنا قطاع خاص بالبيئه، مثلا عندنا قطاع لتدوير النفايات. صحيح. هذه الاشياء طبعا معدومه عندنا في السابق، بس الان لا. طبعا النوبه هذه هي حق مختصره حق اللي يداوم نظام الشفتات. نعم. او نظام اللي هو النوبات اللي يداوم مثلا 12/12. ففي عندنا تقريبا أكثر من مركز وأكثر من جهة، صار في تكدس في هالأماكن هذه في عدد الموظفين
وتخطى العدد المسموح فيه يعني حسب نظام ديوان الخدمه المدنيه. فطبعا توجهوا لنا اللي هو الجهات الرقابيه عندنا لازم تصححون اوضاعكم. في بعض النوبات تكون متكدسه في نوبه معينه، في اماكن معينه يكون فيها قله، ففي الحاله هذه قمنا عدنا تدويرهم وجدولتهم من جد وجديد. طبعا احنا لغينا وخلينا اكتفاء في الاماكن اللي اكتفت. الزياده هذه يجون يعدلون اوضاعهم طبعا وينقلون في الاماكن الشاغره حسب احتياجات الاماكن الشاغره. طبعا هي النوبه مو حق مكتسب لكل شخص، لا هو اذا كنت انت تداوم نظام النوبات تاخذها البدل هذا، اما اذا كنت انت ما تداوم او دوامك دوام صباحي يرجع دوامك وراتبك الاساسي نفسه. بس اذا انت تداوم 12 ب 12 لا، هذا اللي تقدر تاخذ عليه النوبه. اما الدوام العادي الدوام الصباحي لجميع الموظفين في بلديه الكويت. பங்களாதேஷில் தற்போது கனமழை, அதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, அதோடு சேர்த்து இந்தியாவிலிருந்து திரிபுராவில் உள்ள கோமதி ஆற்றில் தாம்பூர் அணை திறக்கப்பட்டதால் இன்னும் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக இந்தியா மீது குற்றச்சாட்டுகள் பல பங்களாதேஷ் அறிக்கைகள் கூறுகின்றன. கனமழையால் வெள்ளம், அணை திறக்கப்பட்டதால் வெள்ளம், இது அனைத்திலும் சேர்ந்து தற்போது பங்களாதேசத்தில் 1.8 மில்லியன், அதாவது 18 லட்சம் மக்கள் இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பலர் வீடுகளை இழந்திருக்கிறாங்க, உணவுக்கு வழி இல்லை, பல கட்ட சோதனைகளுக்கு முகம் கொடுத்து வராங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஹசீனா வேற இந்தியாவில் தஞ்சம் முகந்திருக்கிறாங்கன்றதால ஒருவேளை ஹசீனாவோடு சேர்ந்து பங்களாதேஷுக்கு எதிரான சதி திட்டமா அப்படின்னு ஒரு சில நெட்டிசன்கள் பேசி வராங்க. ஆனால் உண்மையான விடயம் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தாம்பூர் அணை என்பது ஒருவேளை அதுவும் அதிகமான வெள்ளம் நிறைந்திருக்கிறதால அதை திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அணைகள் திறந்து வெள்ளம் வெளியேறுதுன்றது அது எப்படியுமே ஒரு அனர்த்தம் தான், பழிவாங்கும் குணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அணைகளை திறக்காமல் விட்டால் அதை சுற்றி இருக்கிற பல கிராமங்களை அழிச்சிட்டு போயிடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையும் கூட. அதே போல் ஆனால் உண்மையிலே ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பங்களாதேஷ் அவர்கள். ஏற்கனவே அரசாங்க பிரச்சனை, நாட்டில் பொருளாதார நெருக்கடி, அதோடு சேர்த்து இப்போது கனமழை ஒரு பக்கம், அவங்க நாட்டில் அணை திறந்ததால் இன்னொரு பக்கம் வெள்ளம், மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழலை சந்திச்சு வராங்க இந்த பங்களாதேசத்து மக்கள். யாராக இருந்தாலுமே பாவம் அப்பாவி மக்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி யார் என்ன செஞ்சாலும் சரிதான், யார் என்ன செஞ்சாலும் சரிதான். என்னால் முடிஞ்சது வேணும்னா என்ன எடுக்க போகிறாங்க, நம்மள்ட்ட இருக்கிறது மிஞ்சி இருக்கிறது என்ன, சொத்தா சுகமாக வேணா உசுர் எடுத்துகிட்டு போவாங்க. கள்ளிவள்ளி எது வந்தாலும் சரி, எல்லாருமே வாயை மூடிக்கிட்டு இருந்தோன்னா கடைசி வரைக்குமே தீர்வு கிடைக்காது. இந்த நாட்டில் நம்மளுடைய தொழிலாளர்களுக்காக முடிந்த வரைக்கும் குரல் கொடுக்கவும் எதிர்த்து போராடவும் என்னுடைய முயற்சி, என்னுடைய பங்களிப்பு என்பது இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் இருக்கும். என்னோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற தொழிலாளர்கள் அனைவருமே அவங்களுடைய தொழிலை நிம்மதியாக செஞ்சுட்டு இந்த நாட்டில் சுபிச்சத்தோடையும் நிம்மதியோடையும் வாழ்ந்துட்டு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போகிறதுக்கான ஏற்பாடுகளை முடிந்த வரைக்கும் முயற்சி செய்வோம். இது சாதாரணமாக சிம்பிளாக நான் ஒரு தொழிலாளியாக இந்த நாட்டில் இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறேன்னா இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் அல்லாஹ்வுடைய நாட்டம், உங்களுடைய ஆதரவு, பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கும் நல்ல நிலைமை கிடைத்தால், இலங்கையிலையும் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வந்தால் இது என்ன இதுக்கு மேலே இறங்கி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். கூட இருங்க, துவா செய்யுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் சந்திக்கலாம்.